ஓம் சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். உலகெங்கும் இருக்கக்கூடிய சாய் சொந்தங்களுக்கு சென்னை மாருதி பாபாவின் இனிய வந்தனங்கள். நலமாக இருக்கின்றீர்களா? வளமாக இருக்கின்றீர்களா? வளமோடு வாழுங்கள். சாயின் குரலில் கடந்த வியாழக்கிழமை என்னால் பதிவிட முடியல. நான் ஊரில் இல்லை. விடிய காலையிலே புறப்பட்டு திருப்பதி பயணம். அதன் காரணமாக கடந்த வியாழக்கிழமை நம்ம பிராணசாயியுடைய தகவல்கள் எதுவும் வெளியிடப்படலை. இந்த வியாழக்கிழமை இன்னைக்கு சாயின் குரலில் நிகழ்வை பதிவு பண்ணியே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேன். சாய் சச்சரிதத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் என் வாழ்க்கையோடு எப்படி பொருந்தி வருகிறது என்பதை பற்றி கூறுவதுதான் சாயின் குரலில். சாய் சச்சரிதத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்வை இப்போ நான் பதிவிடுறேன். என்னுடைய சொந்த கருத்து அல்ல. இதில் கூறப்பட்டது அனைத்துமே நம்ம சாய் சொன்னது தான். சரிங்களா? அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். நல்லா கவனமாக கேளுங்க. ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாகில் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன். என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் என் நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வெழுதுவர். நம்பிக்கையுடன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியை அளிப்பேன். என்னைக்கு சாய்நாதருடைய தகவல்களே நான் கையில் எடுத்தேனோ, இன்னும் சொல்லப்போனா ஐயாவுடைய உத்தரவு, பாபாடா சேவிச்சுக்கோடா, பஜனை பண்ணுடா, இதுதான் ஐயா எனக்கு கொடுத்த உத்தரவு. அதன் அடிப்படையில் தான் விடியற்கால நேரத்தில் நினைவு உணர்வோடு சாய்நாதரை ஒளி பொருந்திய ரூபமாக நேரடியாக கண்டேன். அதன் பிறகு என் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள் அது காணொலியில் இருக்கு. இந்த வசனத்தில் முதல் வசனமாக வரக்கூடிய எவன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் ஆசைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக பாபா பூர்த்தி செய்து வருகிறார். உண்மைங்க, சத்தியமான உண்மைங்க. எப்ப ஆசையற்ற மனதை நாம் அடைகிறோமோ அப்பதான் இறைவனுடைய தன்மையை உணர முடியும். கடந்த காணொலியில கூட அதை பற்றி நான் பேசியிருக்கேன். அப்ப அந்த ஆசைகள் பூர்த்தி அடைகிறதுக்கு கூட இறைவனுடைய அனுக்கிரகம் வேணும். இறைவனுடைய அனுக்கிரகம் வேணும் அப்படின்னா குருநாதருடைய பார்வைப்படணும். நம்மளுடைய குருநாதருடைய வழிகாட்டுதல்ல தான் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் பிராணசாயி எப்போ என்கிட்ட வந்தாங்களோ அன்றிலிருந்தே ஒவ்வொரு ஏற்றத்தையும் நான் கண்டு வருகிறேன். இன்னும் நான் பஜனை தான் பண்ணல.
எப்போ வந்து இசையோடு பஜனை பண்ணுறியோ அடுத்த வினாடி உனக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளும் நான் சூழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஐயா உத்தரவில் பஜனையும் உண்டு. ஆனால் அது எப்போ நிறைவேறும், எப்படி நிறைவேறும் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு பாட தெரியாது, பாட வராது, பேச வர்ற அளவுக்கு பாடுவதற்குரிய வாய்ப்பு எனக்கு கிடையாது. ஒரு தகவலை மட்டும் இந்த இடத்துல பதிவிட விரும்புகிறேன். சின்ன வயதில் நான் நினைத்தது உண்டு, சென்னையில் இடம் வாங்கி குடியிருக்கணும் அப்படின்னு. அதை பற்றி கூட என்னுடைய காணொலியில் இருக்குது. தனியாகவே வந்து சென்னையில் ஒரு வீடு அப்படின்னு என்னுடைய சுயபிராணத்தில் இருக்குது. அது சாத்தியமாகுமா அப்படிங்கிற சந்தர்ப்பமே என் கண்ணுக்கு தெரியல. ஆனால் பாபா இன்னைக்கு சென்னையில் ஒரு இடத்தையும் கொடுத்து அதில் வீடு கட்டுவதற்குரிய வாய்ப்பையும் கொடுத்து அதையும் நல்ல முறையில் முடித்து கொடுத்து குடி புகுவதற்குரிய அனைத்து விதமான தகவல்களையும் செய்து கொடுத்துருக்குறாங்க. இதை விட என்னங்க வேணும்? வருஷப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையில் அனைத்து விதமான ஆசைகளும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அப்போ மிச்சம் மீதி இருக்கிற ஆசையை நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாபா வந்தடியால் எனக்கு கொடுத்த வாக்கு பிராணசாயி தனது நாமதேயம். அடுத்தது அவங்க சொன்னது பிராணசாயி தரிசனம், தெய்வீக சுகம் நிதர்சனம். அது இன்று வரை நடந்துகிட்டு இருக்கு. இந்த காணொலியை காணக்கூடிய அத்துணை சாய் பக்தர்களும் ஒருமுறை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஊராட்சி ஒன்றியம் காயார் கிராமம் வில்லா கிரீன் விஸ்டா லேஅவுட்ல எண் 143 143 143 மனையன் ஃபேஸ் 1 அதில் இருக்கக்கூடிய மாருதி பாபா சமஸ்தானத்தை உருவாக்கக்கூடிய பிராணசாயை வந்து சேவித்து உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்திடுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பிராணசாயி தரிசனம் என்றும் தெய்வீக சுகம் நிதர்சனம். மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாருதி பாபா காயாரிலிருந்து என்றும் உங்களோடு நான், உங்களோடு மட்டும்தான்.